ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுக்குளுன்னு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கும். இதில் தான் இதில் செஞ்சோம்னாக்கா பால் கெட்டியாகவும் இருக்கும். இது நல்லா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நான் காய்ச்ச வச்சுருக்கிறேன். பால் காய்ச்சினதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கப்பில் நான் 2 ஸ்பூன் ஒரு அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். பால் நல்லா பொங்கிட்டு நல்லா கொதிச்சுட்ருக்குது. இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த ஆடையெல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து இப்படி உள்ளேயே விட்டுருங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்படி நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது ஈஸி தாங்க ஐஸ்கிரீம்னு செய்கிறதுக்கு. உங்களுக்கு இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக இந்த கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும், அதை கூட 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். அதில் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துக்கோங்க. இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டிருக்கேன். பால் கொஞ்சம் சுண்டிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். பால் நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஓரமாக படிஞ்சிக்கிற அந்த ஆடையில் அப்படி எடுத்து உள்ளே விட்டுருங்க. நல்லா ஜில்லுன்னு குழந்தைங்களாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ பால் நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றுனோட கம்மியாகவே இருக்குது. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கடைசியாக ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. இல்லைன்னா அடியில் கெட்டியாக நின்றுக்கும். இப்போ இந்த பாலில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டோடையுமே கெட்டியாயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க. கெட்டியாயிரும். வேறுங்க கெட்டியாகிட்டு வருது. கெட்டியாகிட்டு வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நல்லா நம்ம ஆற வைக்கணும். நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கும். இதில் தான் இதில் செஞ்சோம்னாக்கா பால் கெட்டியாகவும் இருக்கும். இது நல்லா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். பால் காய்ச்சினதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கப்பில் நான் 2 ஸ்பூன் ஒரு அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். பால் நல்லா பொங்கிட்டு நல்லா கொதிச்சுட்ருக்குது. இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த ஆடையெல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து இப்படி உள்ளேயே விட்டுருங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும்.
இப்படி நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது ஈஸி தாங்க ஐஸ்கிரீம்னு செய்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக இந்த கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும், அதை கூட 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். அதில் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரு எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டிருக்கேன். பால் வந்து கொஞ்சம் சுண்டிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். பால் வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இந்த ஓரமாக படிஞ்சிக்கிற அந்த ஆடையில் அப்படி எடுத்து எடுத்து உள்ளே விட்டுருங்க. நல்லா ஜில்லுன்னு குழந்தைங்களாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். சக்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றுனோட கம்மியாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கடைசியாக ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. இல்லைன்னா அடியில் வந்து கெட்டியாக நின்றுக்கும். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டோடையுமே கெட்டியாயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது வந்து நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க. கெட்டியாயிரும். வெறும் கெட்டியாயிட்டு வருது. கெட்டியாயிட்டு வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நல்லா நம்ம வந்து ஆற வைக்கணும். நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த டிஃபன் பாக்ஸில் போட சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம கீழே ஃப்ரீசர்னால் மேலே இல்லை, கீழே ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து நல்லா கலக்கி விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா நேற்றே நம்ம செஞ்சு வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சா தான் நாளைக்கு சாப்பிட முடியும். இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்து போட்டேன். இப்போ நல்லா சமமாக நம்ம வச்சுக்கலாம் அந்த ஐஸ்கிரீமை. ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இன்னொரு வேலை இருக்குது. நம்ம எடுத்து மிக்சியில் அரைக்கணும். அரைச்சி மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மேலே ஃப்ரீஜரில் ஐஸ் கட்டி வைக்கிறோம்னா அங்கே வச்சுக்கணும். சுத்தமாக வச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த சில்வர் காயின் பேப்பர் இருக்குது பாருங்கள், இது எடுத்துகிட்டு இதுக்கு மேலே மூடிக்கலாம். மூடிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து நம்ம மேலே வச்சு டைட்டாக மூடிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கீழே வச்சிடலாம். ஏன்னா இந்த வேர்வை தண்ணியில் வந்து ஐஸ்கிரீமில் விழுந்தாக்கா மறுபடியும் தண்ணியாட்டாயிரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நம்ம மூடி வைக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும். அப்புறம் மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் எடுத்து இதே மாதிரி மிக்சியில் எல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் இதிலே நம்ம ஊற்றி ஒரு 8 மணி நேரம் அப்படியே உள்ளே வச்சிடணும். ஃப்ரீஜரில் வச்சிடணும் மேலே.
இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, க்ரீமியாக பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். இதை எடுத்து அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக வலிச்சு ஊற்றிடுங்க. இப்போ நான் வந்து அரைச்சி இதே டிஃபன் பாக்ஸ்லேயே நான் ஊற்றிட்டேன். மறுபடியும் இதே மாதிரியே ஒரு பேப்பர் போட்டு, அதே பேப்பரை தான் போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 7-8 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 7-8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஐஸ் கரண்டி இல்லை, அதனால் நான் அந்த குழம்பு கரண்டியே எடுத்துருக்கேன். நல்லா அருமையான ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.